ரஜினிக்கு வந்து இன்றைக்கும் ஒரு சூப்பர் ஸ்டார் தான், நான் இல்லைன்னு சொல்ல. அவருக்கு வந்து அந்த என்ன சொன்னேன்னா அந்த ஒரு அவப்பேர், ஒரு விமர்சனத்துக்கு ரஜினி வந்து விமர்சனமே கிடையாது என்றைக்குமே. ஆனால் சில விமர்சனங்கள் எப்போ அவருக்கு ஆரம்பமாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ அரசியலுக்கு வராரு போகிறாரு அது சொன்னால் அது கிடையாது. லதா ரஜினிகாந்த் எப்போ உள்ளே நுழையிறாங்களோ, ரஜினிகாந்துடைய ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்பில் வந்து எப்போ உள்ளே நுழையிறாங்களோ, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரசிகர் மன்றத்தை வந்து எல்லாத்தையும் மேனேஜ் சத்யநாராயணன் ஒருத்தர் மேனேஜ் பண்ணார். அதுக்கு பிறகு வந்து சில பேர் பண்ணாங்க. இன்றைக்கி யார் பண்ணுறாங்கன்னா முழுக்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா லதா ரஜினிகாந்த் தான் பண்ணுறாங்க. அவங்க வந்த பிறகு தான் அவங்களுடைய தலையீடுகள் எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த படம் பாபா படம் கூட நேரடியாக அவங்களுடைய மேற்பார்வையில் இருந்தது. சரிவுகள் அதுக்கு பிறகு தான் அவருக்கு வந்து கொஞ்சம் வந்தது. அதுக்கப்புறம் அவர் சுதாரிச்சிட்டார். அதுக்கப்புறம் ஹெல்த் வைஸாக வீக்கானார். அது ஆனால் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்தோட வந்து அந்த ப்ரொஃபஷனல் எல்லாம் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ரசிகர் மன்றங்கள் இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டேன்னா இன்றைக்கி அவங்க தான் வந்து லீட் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து பெங்களூருக்கு போகும்போது தலையில் முக்காடு போட்டு போனதை பார்த்தோம். சரிங்களா? எதுக்காகன்னா இங்கே ப்ரொஃபஷனல் லைஃப் தனியாக இருக்கணும், ப்ரைவேட் லைஃப் தனியாக இருந்ததுன்னா நடிகர்கள், குறிப்பாக நடிகர்கள் நான் சொல்கிறேன், பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து குடும்பம் இது தனியாக வச்சுட்டு சினிமாவோட கரியர் வந்து பார்த்திங்கன்னா தனியாக இருக்கணும். அதுக்கு தனியாக பிஆர்ஓ இருக்கிறாங்க, மேனேஜர் இருக்கிறாங்க, இயக்குனர் இருக்கிறார், தயாரிப்பாளர் இருக்கிறார், அது தனியாக போயிடணும். இதில் இவங்க வந்து குடும்பம் வந்து மிங்கிள் ஆகும்போது தான் இந்த தோல்விக்கான காரணங்கள்லாம் அடுக்கப்படுது. அப்போ அடுக்கப்படுது ஒவ்வொருத்தருடைய வார்த்தை பரிமாற்றங்க, உன்னால தான், என்னால் தான், நீ சரியில்லை, நான் சரியில்லை. இதுக்கு நடுவில் இன்னொரு குடும்பம் வரும் அந்த சைட்லேருந்து, நாங்கள் எப்படி ஆக்கியிருந்தோம் தெரியுமா ஜெயம் ரவியை, நீங்கள் தான் இப்படி பண்ணிட்டீங்க, இப்படி வரும். குடும்பங்களுடைய தலையீடு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் லைஃப்பில் வரக்கூடாது. வந்தால் இப்படி தான் நடக்கும். ஆனால் அவருடைய நான் சொல்கிறேன், ஜெயம் ரவி வந்து நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து அந்த ஆர்த்தி ரவின்னு அவங்க போட்டுக்கிட்டாங்க அதெல்லாம் சொன்னால் கூட ஜெயம் ரவியோட அந்த கடிதத்தில் நான் பார்க்குறேன், அங்கே வந்து ஒரு பெயின்ஃபுல்லான அந்த 2-3 லைன் நான் பார்த்தேன். ஆனால் இப்போ வரைக்கும் ஆர்த்தி தரப்புல இருந்து எந்த ஒரு அறிவிப்பும் வரலையே சார். அவங்க எந்த ஒரு அறிக்கையும் எப்பவுமே அது மாதிரி வராதுமா. அவங்க நேராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீதிமன்றம் போயிட்டாங்க. எத்தனை பேருக்கு நீங்கள் அப்படி சொல்லுங்கள். இப்போது நாகசைதன்யா ஏதாவது பேட்டி ஏதாவது கொடுத்தாரா சொல்லுங்கள்? இல்ல, அவங்க நாங்க திருமண வாழ்வுல இருந்து நாங்க 2 பேரும் மனமொத்து பிரியறோம் அப்படிங்கிற ஒரு அறிக்கை எதுவும் அவங்க சைட்ல இருந்து வரலையா? அதுதான் நீங்க சொல்றீங்களா, இவங்க எல்லாருமே 2 தரப்புல பேசுறது இல்லை. இப்போ நானே சொல்றேன் உங்களுக்கு, ஒரு சிலர் பேசலாம், ஒரு சிலர் பேச மாட்டாங்க. இப்போ இதுக்கு என்ன அடுத்த ஸ்டெப்பு என்ன ஆகும்னு கேட்டால், இப்போ இந்த மாதிரி அறிக்கை விட்ட உடனே கேட்டால் அவர் வந்து லாயர் நோட்டீஸ் அனுப்புவார், நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்படும், அவங்க பதில் கொடுப்பாங்க. எல்லாமே வந்து பத்திரிகையாளர்கிட்ட சொல்லணும் ஏதாவது கட்டாயம் இருக்கா என்ன? அப்படி இல்லை. பல பேர் அப்படி நடந்திருக்கு. பல டைவர்ஸ் நீங்கள் யார் நீங்கள் எடுத்துங்க, 2 தரப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அறிக்கைலாம் விட மாட்டாங்க. ஒரு தரப்பில் வந்து கடந்த காலத்தில் நீங்கள் எல்லா டைவர்ஸும் நீங்கள் எடுங்க, யாராவது ஒரு தரப்பில் சொல்லுவாங்க. அந்த ஒரு தரப்பில் சொல்லாமல் கூட வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக இவராவது டீசெண்டாக ஒரு கடிதமே போட்டார். ஆனால் அவங்க வந்து மீடியாவுக்கே கொடுத்துட்டார். ஆனால் வந்து ஒரு சிலர் வந்து இதை பற்றி பேசாமல் டைரெக்டாக நீதிமன்றம் போயிடுவாங்க. அங்கே 2 தரப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எப்போ வந்து தனுஷ் வந்து அறிவித்தார் நான் டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, பெரியறன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஏதோ அறிக்கை விட்டாங்களா? ஊடகங்களே பேசப்பட்டது. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அறிவித்தாங்க, 6 மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ முன்னாள் வந்து மனைவி அப்படின்னு தான் சொல்கிறாங்க, முன்னாள் கணவர் சொல்கிறாங்க. யார் அறிக்கை விட்டாங்க? தனுஷ் ஏதாவது வந்து அறிக்கை விட்டாரா? இந்த மாதிரி கிடையவே கிடையாது. அவருடைய ட்விட்டர் பக்கத்துலேயும் அவர் அறிக்கை விட்டுருந்தாரு. அவங்களும் இல்லை, அதுதான் பெரிய போகிறதா வந்து சொன்னாங்கம்மா. அதே மாதிரி இவர் கூட சொல்லியிருக்கிறாரு, ஜிவி பிரகாஷ் கூட சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த போன்ற ஒரு கடிதங்கள் ஏதாவது வந்ததா வைக்கிறங்கம்மா? கிட்டத்தட்ட இது வந்து நமக்கு தெளிவுபடுத்துகிற மாதிரியான ஒரு கடிதம் வந்திருக்குல்ல. ட்விட்டரில் போகிறது வேறு, சரிங்களா, 2 பேரும் பெரியவன்னு சொல்லிட்டு போகிறது வேறு. ஆனால் இவ்வளோ நீண்ட ஒரு அறிக்கையாக ஒரு பெயின்ஃபுல் லைனை நம்ம பார்க்கல. சமந்தாவது நம்ம பார்த்தோம், அந்த அம்மாவோட அறிக்கையை நம்ம பார்த்தோம். அவங்க பேசின பேட்டிகள் கொடுத்துருந்தாங்க. அவங்கள்தான் ட்விட்டராக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அவங்களோட கொஞ்சம் அந்த பெயின்ஃபுல் லைன் நம்ம பார்த்தோம். 2 பேரும் பிரியறதுன்றது வேறு, 2 லைனை சொல்லிட்டு போயிடும். 2 பேருக்கும் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம பிரியறது வேறு. பட் இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டாக உள்ள வந்து சில காரணங்கள் சொல்கிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு இது வந்து நான் பார்த்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு பெயின்ஃபுல் லைன் பார்க்குறேன். அவருக்கு விருப்பம் இல்லாமல், இன்னும் சொல்லப்போனால் நேரடியாக இப்படி சொல்கிறேன் உங்களுக்கு, யார் வந்து இந்த மாதிரி விவாகரத்து விஷயத்தில் வந்து முதல்ல வந்து யார் வந்து முன் வந்து சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா விருப்பம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் இப்படி புரிஞ்சிக்காதீங்க. ஒருத்தர் ஓடி வந்து சொல்கிறாங்க விவாகரத்து நான் பண்ணிடுறேன்னு சொன்னாலே அவங்களுக்கு அதில் முழு விருப்பம் அப்படின்றதா நீங்கள் நினச்சிக்காதீங்க. யார் வந்து முதல்ல அறிவிக்கிறாங்களோ நான் விலகிறேன் அப்படி சொன்னாலும் அவங்களுடைய அந்த அறிக்கையை படிக்கலனா கூட சொல்ல, யார் வந்து முதல்ல சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அதில் விருப்பம் இருக்காது. நான் என்னுடைய அனுபவத்தை தான் நான் சொல்கிறேன். யார் வந்து முதல்ல வந்து என்னுடைய மனைவி விட்டு நான் வந்து விலகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ
அவங்களுக்கு தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விருப்பம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் எல்லாருடைய நீங்கள் யாரை வேணாலும் நீங்கள் உதாரணம் எடுத்து சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். நான் அவங்களுக்கு முதல்ல அது விருப்பம் இருக்காது. ஆனால் ஒரு நிர்பந்தம், ஒரு கட்டாயம் ஆகணும்னு இருக்குது. அதெல்லாம் பண்ணிடலாம். இப்போ அவர் சொல்கிறார் விலகிறேன்னு சொல்கிறார், பிரியறேன்னு சொல்லலை, நான் விலகிறேன் அப்படின்னா விலகி நான் வந்து வழிவிடுறேன்னு அர்த்தம். சரிங்களா? அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ நம்ம வழியில் நிற்கிறேன், நான் நீங்கள் வந்துகிட்டே இருக்கீங்கன்னா அப்படி விலகி நிற்கிறதுன்றது நீங்கள் போங்கன்ற அர்த்தம். அப்படின்னா அவங்க என்ன கேட்டால் நான் ஒதுங்கிடுறேன், உனக்கு வழி விட்டுறேன் அப்படின்றது தான் பொருள். ஸோ அதில் அவர் வந்து தனிப்பட்ட முடிவு அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் மென்ஷன் பண்ணுறாரு. தனிப்பட்ட முடிவுனா அது அவர் எடுத்த முடிவு. தனிப்பட்ட முடிவுனா சில பேர் இப்படி எடுத்துப்பாங்க. இப்போது பொதுவில் பேசுகிறவங்க இது வந்து அவர் எடுக்கலைங்க, அவங்க அப்பா வீட்டில் வந்து ஒரே ப்ரெஷரு, இல்லை அவங்க வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து ப்ரெஷரு, இப்படி சொல்லுவாங்க இல்லையா? இது நான் வந்து முழுக்க முழுக்க என்னுடைய தனிப்பட்ட முடிவு, நானாக எடுத்த முடிவு இது, இதுக்கு வேறு யாரும் இந்த முடிவுக்கு காரணம் கிடையாது அப்படின்றது தான் அதனுடைய பொருள். ரொம்ப டீசெண்டாக இருந்தது அந்த விவாகரத்து அறிக்கை. நான் எவ்வளோ பேர் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் வந்து அவருக்கு விருப்பம் இல்லைன்றது என்னால் 100% சொல்ல முடியும், அந்த வரிகளை வச்சு சொல்ல முடியும். ஆனால் பண்ணணுன்றது ஒரு நிர்பந்தம், ஒரு கட்டாயம். அதனால் வந்து நான் யோசித்து எடுத்தேன்றார். பல முறை நான் யோசித்து எடுத்தேன். ஸோ அப்படின்னா வெயிட் பண்ணியிருக்கிறாரு தானே பொருள். இப்போது ஒருத்தர் பிடிக்கலமா விலகுனா பட்டுன்னு எடுத்துருவாங்க. வேறு ஒரு லிங்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, வேறு லிங்க்னா நான் வேறு ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்குது, வேறு நடிகையோட தொடர்பு இருக்குதுன்னு சொன்னால் முதல்ல எடுத்துருவாங்க. எத்தனையோ பேரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவோர்ஸ் வழக்குக்கே நான் வரும்போது ஜோடியாக வந்தவங்களாம் நான் பார்த்துருக்குறேன். கணவன் மனைவி வழக்கு நடக்கும், ஆனால் இன்னொரு பெண்ணோட வந்து அவர் வருவார், ஒரு நடிகர். அதே மாதிரி இந்த மாதிரி இன்னொரு நடிகரோட வருவாங்க, இன்னொரு ஆணோட வருவாங்க, நான் பார்த்துருக்கேன். இதே சென்னை வந்து ஹைகோர்ட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபேமிலி கோர்ட்டில் நான் பார்த்துருக்குறேன்.